பேட்ஸ்மேன் ரெண்டு பேருமே வந்து சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அண்ட் தேர் நாட் கோயிங் ஃபார் பிக் ஷாட். ஸ்டாப் தேர் சிங்கிள்ஸ் அண்ட் தென் get into a position where they are pressured to go for a big shot and give away their wickets. So basically நார்மல் 4 ஃபீல்டர்ஸ் உள்ள இருக்கிறதுக்கு பதிலா you take a risk, லாங் ஆன் உள்ள வச்சுக்கோங்க, மிட் விக்கெட் வச்சுக்கோங்க அண்ட் நார்மல் தேர்ட் மேன், பாயிண்ட் அண்ட் கவர்ஸ் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா வந்துட்டு ஹேவ் அ ஸ்வீப்பர் கவர் அண்ட் தென் லாங் ஆஃப். சிமிலர்லி ஸ்வீப்புக்கு போறாங்க பேட்ஸ்மேன் அப்படிங்கும்போது அந்த ஸ்வீப்பை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டீப் விக்கெட் ஆர் டீப் ஸ்கொயர் லெக் மாதிரி வச்சுக்கோங்க, ப்ரொடெக்ட் த ஸ்வீப் ஷாட். உங்களோட ஃபைன் லெக்கை வந்துட்டு ஹாஃப்வே வச்சுக்கோங்க. ஆஸ்க் யுவர் bowler to bowl it within the stumps. கொஞ்சம் ஃபுல்லா லென்த், ரொம்ப ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் ஃபுல்லா லென்த் வைங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டா ஆடும் போது பேட்ஸ்மேனுக்கு அந்த பால் வந்து எய்தர் வில் டிராவல் டு தி மிட் விக்கெட் ஆர் மிட் ஆன். இங்க வந்து ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுவாங்க. சேம் வே அவங்க கொஞ்சம் டிரைவ் ஆட ட்ரை பண்ணும் போதும் கவர்ஸ்லயோ இல்லைன்னா வந்துட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ்லயோ வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அவங்களுக்கு சிங்கிள்ஸ் வரது கம்மியாகணும்னே தே வில் ட்ரை டு கோ ஃபார் பிக் ஷாட். இந்த மாதிரி இந்த ஷாட்ஸ் ஆடும்போது டாப்பேஜ் ஆகி உங்களுக்கு யூஸ்வலா வந்து பாயிண்ட் அண்ட் ஷார்ட் தேர்ட்ல கேட்ச் வரது சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் தே வில் டூ சம்திங் டிஃபரெண்ட், க்ளோஸ் அண்ட் ஃபீல்டர்ஸ்டே கேட்ச் கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபீல்டை மேனிபுலேட் பண்ணி உங்களோட விக்கெட்ஸ் எடுங்க டு ஸ்டாப் சிங்கிள்ஸ் ஈஸிலி.